இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க என்ன தாங்க நடக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இலக்கிய கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைரவி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க. என்ன தான் அந்த அக்ரிமெண்ட்டுன்னா, என்னுடைய மகன் கௌதம் விட்டு நீ வேலைக்கு போயிட்ட அப்படின்னா கௌதம் செய்ய போகிற பிஸ்னஸுக்கு எல்லா விதமான உதவியும் நானே செய்ய தயாராக இருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, கௌதமுக்கு தேவைப்படுற அந்த 2 கோடி ரூபாய் பணத்தை நானே கொடுத்து அவளுக்காக எல்லா உதவியும் நான் பண்ணுறேன். 2 கோடி மட்டும் இல்லை, இன்னும் 20 கோடி கேட்டாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். சொல்லுங்க அத்தை, என்ன செய்யணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய கேட்குறா. நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, கௌதமை விட்டு விலைக்கு போனால் போதும். கௌதம் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அவ்வளவுதான். உனக்கே நல்லாவே தெரியும், கௌதம் நல்லா இருக்கணும்னு நினச்சி அப்படின்னா முதல்ல நீ கௌதமை விட்டு விலைக்கு போயிரு. நீ எதுக்காக கௌதமுடைய வாழ்க்கையில் விளையாடிட்டுருக்க? கௌதம் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மனசளவில் பாதிக்கிற மாதிரி அவளை பிரெயின் வாஷ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கும் ஒரு வேளை நாம் தான் துர்தர்ஷ்டசாலியாக இருப்போமோ, நாம் இருக்கிறதுனால தான் கௌதமால் மேலே வர முடியலையோ அப்படின்ற மாதிரி எண்ணம் தோண ஆரம்பிச்சிருச்சிங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கௌதமுடைய அம்மா தூரத்துலேருந்து பார்த்துட்டு என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன இலக்கிய இந்த அளவுக்கு யோசிக்கிறாளே, ஒரு வேளை மனசு மாறிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போவே சொன்னாலும் சரி, இப்போவே அந்த 2 கோடி ரூபாவை நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் நீ இன்னிலிருந்தே அவளை விட்டு விலைக்கு போயிடணும், அவன் இருக்கிற ஊர்லேயே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம பைரவி. கண்டிப்பாக நான் கௌதமை விட்டு விலைக்கு போனால் கௌதமுக்கு இந்த 2 கோடி ரூபாய் பணத்தை நீங்கள் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கௌதமுடைய அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்காக இருங்க. எதுக்காக இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவை எடுக்கிற இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. சரி, ஓகே, நானும் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுறேன், நீங்கள் கௌதம் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. சரி, ஓகே, சத்தியமாக நீ கௌதம் மட்டும் வேலைக்கு போயிடுவோன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நான் உனக்கு என்ன வேணுமாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கியாவும் பைரவி கையில் அடித்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் கண்டிப்பாக கௌதமை விட்டு வேலைக்கு போயிடுறேன், கௌதம் நல்லா இருந்தாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும்.